நண்பர்களே, ஊர்ல இருந்து நண்பர் வேற வந்திருந்தான். நானும் அவனு இன்னைக்கு ஒரு 2 கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு அப்படியே வீடு போய் சேர்ந்துட்டோம். அண்ட் இன்னைக்கு வாழ்க்கை அப்டேட்ல டே 5. அண்ட் இன்னைக்கு சண்டேங்கிறதுனால சாப்பாடு செய்ய கொஞ்சம் லேட் ஆகும். அது இல்லாம நான் சாப்பிட்டா கறி சோறு தான் சாப்பிடுவோம்னு 11 வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தேன். அது வரைக்கும் தாங்க முடியாம நானே எங்க பொம்மையும் வீட்டுல இருந்த பழத்தை எடுத்து ஆளுக்கு பாதியே ஷேர் பண்ணி சாப்பிட்டு இருந்தோம். என்னடா ஒரு வாயில ஜீவனுக்கு இவ்வளவுதான் பழம் குடிப்பியா, சாப்பிடறதுக்கு கூட தரமாட்டேன்னு நினைச்சிடாதீங்க. இது ஃபுல்லா ஃப்ராடு நாயிங்க. 2 வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு இது 3வது வாழைப்பழம் சாப்பிட்டு இருக்குது, எனக்கு கூட கொடுக்காம. அப்புறம் சாப்பாடு செய்ய ரொம்ப தாமதமானதுனால நானும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி புளியெல்லாம் கரைச்சி கொடுத்தேன். அப்பதான் மீன் குழம்பு கொஞ்சம் சீக்கிரம் வைப்பாங்க. இன்னும் ஒரு வேலையை அப்படியே சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் நேற்று சாப்பாடு செஞ்சது கொஞ்சம் மீதி ஆயிடுச்சுன்னா அது கூட 2 குழம்பு பீஸ் 2 பொரிச்ச பீஸ் மீன்லாம் வச்சு சாப்பிட்டேன். சத்தியமா சொல்றேன், இருந்த பசிக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. இன்னைக்கு முழு நாள் ஊர்ல இருந்து வந்த நண்போட தான் சுத்திக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சுல பார்த்து நிறைய பேசிட்டு இருந்தோம். அப்புறம் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நேம் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மீன் குழம்போட சாப்பாடுலாம் போட்டு நல்லா சாப்பிட்டுட்டேன். அது எனக்கு தலை பீஸ் வேற ரொம்ப பிடிக்கும். அதை வச்சு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு டேவை முடிச்சுக்கிட்டேன். பாய்.